நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான கிச்சன் அண்ட் க்ளீனிங் ஆக்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டிப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்ரூம் கீழே போட்டிருக்கோம் இல்லைங்களா டோர்மேட், அது வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து ஈரமாயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு நம்மளுடைய பெட்ஷீட் தலைக்காணி இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டோர்மேட்டுக்கு பதிலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் பேக் வாங்குவோம் இல்லைங்களா, ஸோ அந்த ரைஸ் பேக்கை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்மளுடைய எல்லா ஸ்பேஸ்க்குமே நம்ம எங்கெங்கே டோர்மேட் போடுறோமோ அதுக்கு மேலே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது இதில் வந்து அந்த மேலே இருக்க ஈரப்பதம் வந்து இதிலே வந்து இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட டோர்மேட் வந்து ஈரமாகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரும்போது இது நல்ல ஈரமாயிடுச்சுன்னா இப்படி ரிவைஸ் பண்ணி பேக் சைடையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காலுறை வந்து ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை இல்லை வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேட் எக்ஸ்பைரி ஆன நிறைய க்ரீம்ஸ்லாம் இருக்கும். இந்த க்ரீம்ஸ் வச்சு இப்போ ஒரு ஆக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூக்கி போடுற நிலமையில் இருக்கிற டூத் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு அழுக்காக இருக்கு இல்லைங்களா, சுவிட்ச் போர்டு வந்து இந்த அடாப்டர் இதோட அழுக்கு வந்து நம்ம இப்படி இந்த ஆக்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம வாட்டர்லாம் எதுவுமே போட்டு க்ளீன் பண்ண முடியாது. பட் இப்படி இது மாதிரி இருக்கிற ஒரு சாலிட் இல்லாமல் ஃப்ளூயிடாக இருக்கிற இந்த பேஸ்ட் ஐட்டம்ஸ், ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃபேஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எங்கெங்கே உங்களுக்கு வந்து அழுக்காக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு உடனே ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நல்லா தடவி விட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு கிளாத் வச்சு இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே சுவிட்ச் போர்டில் ஒட்டிகிட்ருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வந்து அதில் அழகாக வைப் ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருக்க டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யாராக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காவது மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வந்து டிப் நம்பர் 2 பாருங்கள். நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன், ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ 3rd டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கிச்சன் டிப். நம்ம வாங்கிட்டு வர கொத்தமல்லி கருவேப்பிலையை ஒரு மோர் தென் ஒரு 10 டேஸ்க்கு மேலே எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சிட்ருக்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கொத்தமல்லியில் கீழே இருக்கிற அந்த வேஸ்டேஜ் அந்த இது ரூட் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி 6 or 7 டேஸ் எவ்வளோ தேவைப்படுமோ அது மாதிரி பஞ்சஸ் எடுத்துக்கலாம். ஒரு 7 பஞ்ச் இல்லை ஒரு 6 பஞ்ச் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சாக நம்ம எடுத்து ஒரு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 6 பஞ்ச் எடுத்திருக்கேன், அவ்வளோதான் எனக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த பேப்பர் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ரப்பர் பேண்ட், ஸோ அதை வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்படி போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மோர் தென் 10 டேஸ்க்கு வந்து அதே க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை 2த்துலேயுமே பண்ணலாம். ஈவன் புதினா, ஏன்னா இப்போ வந்து அந்த ஸ்டெம்மோடையே அந்த லீஃப் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வருதுன்னா இது வந்து 10 டேஸ்க்கு மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் அகெயின் அந்த ரப்பர் பேண்ட் போட்டு வேப்பர் பண்ணி நீங்கள் மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 4. இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரையிங் ஐட்டம்ஸ் வந்து பேனில் நம்ம பொரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இருக்கிற ஆயில் ரொம்ப அப்சர்வ் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம 1 or 3 டைம்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்கிற மைதா ஆர் கோதுமை மாவு, அந்த மாவை வந்து இது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் இது டஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழித்து இது மாதிரி நீங்கள் அப்படியே வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேனில் ஒட்டிகிட்ருக்கிற ஆயில் எல்லாமே அந்த இதில் அப்சர்வ் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்துலேயே அதில் ஒட்டிகிட்ருக்கிற எண்ணெய் பிசுலாம் சுத்தமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு 4 டைம்ஸ் மேலே வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து செகண்ட் டைம்லேயே அதில் இருக்கிற எண்ணெய் பிசுப்புலாம் சுத்தமாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக ஏதாவது நம்ம வாட்டர் கேன் ஆர் ஏதாவது ஒரு புது ஏர் கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டோட ஸ்மெல் வந்து அப்படியே அடிக்கும். அது பிளாஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப பிளாஸ்டிக் வாசனை வரும். இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு கொடுத்து விடுற வாட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா, வாட்டர் வந்து நம்ம அப்படியே ஹாட் வாட்டரை கொடுத்து விடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த வாட்டர் கேன் ஸ்மெல் தான் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிராம்பு, ஏலக்காயாக இருக்கலாம், இல்லை குட்டியாக கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு திங்ஸ் வந்து நீங்கள் புதுசாக வாங்கி வந்திருக்க ஏர் கண்டெய்னர், வாட்டர் கேன் ஏதாவது யூஸ் பண்ணுறது திங்ஸுக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்க. ஒரு 1 வீக் மினிமம் ஒரு 3 டேஸாவது வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வாசனைக்கு ஏர் கண்டெய்னரில் பூச்சி புட்டு வேறு எதுவுமே வராது. சேம் அதே மாதிரி இந்த மாதிரி வாட்டர் கேனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல், அதே மாதிரி ஈவன் தோ இந்த சில்வர் வாட்டர் கேன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் எல்லாமே நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த டிப் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி நம்புத்து போன ஒரு மாதிரி ஃபீலில் தான் இருக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், டபுள் டைம் வந்து ஃப்ரை பண்ணி தான் நம்ம வந்து அப்படியே கடையில் வர மாதிரி நல்லா கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை ரெடி பண்ணி தருவோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் டைப் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு ஆஃப் குக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை எப்பயும் போல் நம்ம சால்ட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். பாதி வேக்காடு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆஃப் குக் பண்ணி அகெயின் மறுபடியும் நீங்கள் வந்து கர்ட்டனில் காய வச்சுருங்க. எப்போ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டபுள் டைம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு குயிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு உடனே கிறிஸ்பியாகவும் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் வெளியில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீஸா எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதை நம்ம வீட்லேயே நம்ம கண்ணுக்கே இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அவங்களுக்கு வந்து எந்த எண்ணெயில் செய்கிறோம், நமக்கு வந்து அந்த ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கும். ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நல்லது இல்லை தான், பட் வந்து நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்து தான் இருக்கும். அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து 4 விசில் வர வரைக்கும் பருப்பு வேக வச்சு நம்ம சாம்பார் செய்வோம் இல்லைங்களா, இனி அந்த மாதிரி செய்ய வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 விசிலே போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அது கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம், ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் வாசனைக்கு வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்து வெந்தயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நான் வந்து சாதத்துக்கு உழ வச்சுருக்கேன். ஸோ அதிலேருந்து நான் ஹாட் வாட்டர் எடுத்து நான் அதில் போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 விசில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 விசில்லே உங்களோட பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் சேவிங் ஒரு டிப்பும் கூட. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, குக்கரில் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது அந்த மேலே வந்து நிறைய விசில் வரும்போது அப்படியே அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு மாதிரி இதுவாகிடும், வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி டபுள் பேப்பரில் சென்டரில் சின்னதாக ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்படி ஒரு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விசில் போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு எந்த விதமான பருப்பு கறியுமே அங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இது வந்து இந்த பேப்பரை வந்து உங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணி கொடுத்துரும். மோஸ்ட்லி இந்த டிப்பு வந்து நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் அதில் வந்து அவங்க டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. பட் டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் கிடையாதுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிப்பட்டாங்க, அது ரொம்ப சாஃப்டான இது இல்லைங்களா, பேப்பர் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தண்ணி படப்பட அது வந்து அப்படியே அந்த குக்கர்லேயே வந்து ஒட்டிடும். ஸோ இது அப்படி கிடையாது. நம்ம டபுள் பேப்பர் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே முறன்ட்டு அப்பளம் மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வந்து அந்த குக்கர் மேலே படியாது. ஸோ இந்த பேப்பரையும் நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரையிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து
2.5 குழிக்கரண்டி எண்ணெய் தான் போட்டிருக்கேன். ஸோ இது மட்டுமே போதுமானது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இன்றைக்கான அந்த வாழைக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழியாக இருக்கிற நம்ம சின்ன கடாயை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால் குழியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த காய் போட போட நம்ம என்ன ஃப்ரையிங் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோமோ அதை ஒன்று போட போட அந்த எண்ணெய் வந்து பாருங்கள் கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கம்மியான ஆயிலே நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சீக்கிரமாகவும் ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்சம் குழியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வாய் நல்லா அகலமாக இருக்குது இந்த ஆப்பச்சட்டி கடாய். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம குட்டி கடாயில் யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நேரம் நின்று ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், அதாவது கேஸும் உங்களுக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறைவான எண்ணெயிலே நம்ம வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து வெறும் ஃப்ரையிங் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் பொரிக்கிறது, ஸோ இது மாதிரி நீங்கள் ஆயில் ஐட்டம்ஸ், அதாவது வடை செய்கிறது, அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் இந்த மாதிரி இனிமேட்டு ஆப்பச்சட்டி கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்தி வந்து மோஸ்ட்லி வீக்லி 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் பண்ணிடுறோம். இல்லை டெய்லியுமே சில பேர் நைட்டு சப்பாத்தி இல்லைனா பூரி அப்படி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது ஹாட் பாக்ஸில் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வேர்வை துளிகள் அப்படியே அதில் நிறைய அப்சர்வ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த வேர்வை துளிகள் எல்லாம் அது மேலே பட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம பேப்பர் அது நல்லா 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு நீங்கள் மூடினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்வை அந்த ஹாட்டாக இருக்கிறதுனால மேலே வந்து குட்டி குட்டியாக வாட்டர் இதுவாகுது இல்லைங்களா, அது வந்து ஹாட் பாக்ஸில் இனிமேட்டு ஆகாது. அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் அந்த மாதிரி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பேப்பர் வைக்கிறது பிடிக்கல அப்படின்னா சின்னதாக ஒரு கர்டன், ஏதாவது ஒரு சின்ன நம்ம லஞ்ச் டவல் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற துணியை கூட நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே சுட்டு முடிச்சக்கப்புறமா சப்பாத்தி சுட்டு முடிச்சக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த கிளாத்தை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சூடாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து ஃபேடும் ஆகாது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு கடாய், ஓல்டு கடாயில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அலுமினியம் ஃபாயில் க்ரஷ் பண்ணி போட்டிருக்குங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் சோடா அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சில்வர் பாத்திரங்கள், நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கிண்ணம், டம்ளர், ஸ்பூன், அதுக்கப்புறம் பிள்ளையோட அந்த இது போடுவோம் இல்லைங்களா ஒட்டியான மாதிரி, அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் இதில். ஸோ இதில் வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அதிலே இருந்தாலும் ஓகே. நீங்கள் கேஸ் வந்து 5 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல வாட்டரை வந்து ஹீட் ஆகிட்டக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கூட ஓவர் நைட் இதில் இது மாதிரி பண்ணி வச்சுட்டு அதிலே அப்படியே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதுலேயே வந்து உங்களுக்கு தெரியும், இதிலே நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த கரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு கூலிங் வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் ரப் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து இதில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற டல்னஸ்ஸை போக்கிடலாம். ஸோ இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக அதில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. அது இன்னொரு விதமான ஒரு டிப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அழகாக சில்வரில் வந்து க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி இடுறோம் இல்லைங்களா, ஸோ இதில் வந்து இப்போ அங்கங்கே சின்னதாக ஒட்டிகிட்டு இருக்கும் துகள்கள். ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில், நான் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து சால்ட்டு, தூள் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு
ஏஜெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறமா சேம் இதே 2 பொருளை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பூரிக்கட்டையில் எந்த ஃபங்கல்ஸுமே க்ரியேட் ஆகாது. நீங்கள் இது வந்து ரொம்ப நாளாக அப்படியே அந்த துகள்கள் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னா போகாது. அப்போ போகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் வந்து சுரண்டி எடுத்துருங்க. அப்படி இல்லை 2 நாள் 3 நாள் ஒரு 1 வீக் தான் வந்து அந்த துகள்கள் அதில் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கையை வச்சு ரப் பண்ணும்போதே இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் வந்து தடவி வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் இதில் வந்து பார்க்கும்போது இந்த ஃபங்கல்ஸ் எதுவுமே இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்காது, க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களோட பூரிக்கட்டை பார்க்குறதுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே கிளியராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து கூலிங் கிளைமேட் இருக்குது இல்லைங்களா? ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அழுகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த பேக் சைடில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை நம்ம வந்து இப்போது கத்தி வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம எப்போவுமே வெங்காயம் வந்து நிறையவே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்போம். 1 கிலோ மேலே வாங்கி வச்சுப்போம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கோன்றதுனால 2 கிலோ அது மாதிரி ரொம்ப கிலோ கணக்கில் சேர்த்து வாங்கினோன்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குன்றதுனால எப்போவுமே மோஸ்ட்லி 3 கிலோஸ் அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருங்க. ஒரு சில பேர் வந்து இதை வந்து கேஸில் வந்து பர்ன் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக் சைடில் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து காற்று பட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து இது அழுகிறது அப்படி இல்லைனா அதில் வந்து அந்த செடி மாதிரி க்ரியேட் ஆகும் இல்லைங்களா? வெங்காயத்தாள் மாதிரி சேஞ்ச் ஆகி அதுலேருந்து இது ஆகுறதுனா எதுவுமே ஆகாது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட் பண்ண இந்த இதுவுமே வந்து நம்ம செடிக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஏதாவது சின்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இதை போட்டுருங்க. ஸோ இதை வந்து நம்ம காய்கறி வாங்கி க்ளீன் பண்ணும்போது அப்போவே இதை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை கையோடு முடிஞ்சிடும். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் இந்த ஃபர்டால் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ டால் தான். பட் வந்து இந்த மாதிரி எலி கடிச்சு வச்சிச்சு. இதை வந்து நம்ம இப்போ டீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த டீச்சிங் டிப்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நம்ம மேலே போட்டிருக்க தையல் வந்து தெரியாமல் எப்படி தைக்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்விங் த்ரெட்டு கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற தையல் எடுத்துகிட்டு இந்த ஊசியை வந்து உள்ளக்க போடுங்க. அப்படி போடுறதுனால தான் நம்ம வந்து கீழே நாட் போட்டிருப்போம் இல்லைங்களா? அது வந்து உள்ளே போயிடும். சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி குத்திக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் நல்லா டைட் பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா இப்படி இழுத்திங்க அப்படின்னா இங்கே வெளியில் தெரிந்த கொஞ்சமாக இந்த கலர் இருக்கு இல்லைங்களா? அந்த கலர் த்ரெட்டு தெரியாமல் அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிடும். பாருங்கள் இப்படி இழுத்து பாருங்கள், போயிடுச்சுங்களா? ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இதே மெத்தடை ஃபுல் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணது தெரியாமல் அப்படியே அழகாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிற காட்டன் கூட கொஞ்சம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் ரிமூவ் பண்ணல. நல்லா உள்ளே வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், நான் 3 ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு தையல் கூட வெளியே தெரியல. அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து எப்படி நாட் போடுறது சொல்கிறேன். இங்கே நாட் போட்டதுக்கப்புறமா இங்கே கொண்டு வந்து வெளியில் இவ்வளோ தூரம் வெளியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாருங்கள், ஸ்டிச் பண்ணுறதே தெரியாமல் அழகாக ஈஸியாக வந்து அந்த டாலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பன்னீரை வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பன்னீர் சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கூட அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவைமோ பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது க்யூப்ஸ் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு தண்ணி கொஞ்சமாக தான் கொதிச்சிட்ருக்கு. அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து இதிலேயே ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அந்த சால்ட் வந்து இதில் ஆட் ஆகிடும். அது மாதிரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதில் வந்து 1 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர்லேருந்து எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இதில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சேம் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி இந்த பன்னீரில் பன்னீர் கபாப், அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இல்லை பன்னீர் கடாய் பன்னீர் எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நல்ல சாஃப்ட்னஸான பன்னீர் வித் நோ ப்ரிசர்வேட்டிவோட நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் இந்த மாதிரி ஆஃப் லெமன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் மட்டும் தூக்கி போட்டு இதை அப்படியே வச்சுருவோம். ஸோ இப்படி வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜ்லேயே இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபங்கல்ஸ் க்ரியேட் ஆகிடும். அப்படி இல்லைனா சீக்கிரமாக காஞ்சிரும். நம்ம அது யூஸ் பண்ணாமல் அப்படியே மறந்துடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இது மாதிரி ஸ்குவீஸ் பண்ண இந்த லெமன் தோலை வந்து கீழே தூக்கி போடாமல் அதில் வந்து நான் டூத் பிக் குத்தி ஸோ அதை வந்து அப்படியே அந்த சாறு இருக்கிற லெமன் மூடியிலேயே இந்த மாதிரி இப்படி ஒட்டி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து எந்த ஃபங்கல்ஸுமே இது வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ நீங்கள் இப்படி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ வச்சு நல்லா கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 வீக்கு மேலே நல்லாவே இருக்கும். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அதோட மூடியோடையே நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சி போகாது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இந்த மாதிரி படிச்சுட்ருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது காற்று இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கிளச் கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளிப்பை வந்து இந்த பறக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு கார்னரில் அப்படியே அழகாக இப்படி பஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பறக்காது. அவங்க வந்து அழகாக படிச்சிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து இப்படி கிள்ளி போடும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி கிழிஞ்சிரும். இப்படி கிழிஞ்சிருக்கிற இலையை நம்ம மற்ற எல்லா இலையோடையும் சேர்த்து வைக்கும்போது இலை சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பழுத்து போயிடும், இல்லை வந்து அழுகிடும். அப்படி இல்லைன்னா ஃபங்கல்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த டைரக்ஷனில் நீங்கள் உருவி போடுங்க. இப்படி உருவுறதுனால உங்களுக்கு ஒரு இலை கூட வந்து கிழியாதுங்க. நம்ம எப்போவுமே ஒரு கருவேப்பிலை டைரக்ஷனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன் இந்த டிப்பில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் டைரக்டரில் நீங்கள் அந்த கருவேப்பிலை இலையை கிள்ளி உருவி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை கிழியாது. ஸோ இந்த மாதிரி கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதோடு எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இலையும் வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஃபங்கல்ஸ் க்ரியேட் ஆகி ஒன்று இலை வந்து அழுகிவிடும். அப்படி இல்லைனா வந்து அந்த அந்த மற்ற இலைக்குமே டேமேஜ் ஆகிடும். ஒரு இலை டேமேஜ் ஆகிருந்ததுன்னா மற்ற எல்லா இலையுமே வந்து குயிக்காகவே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு இலையை கிள்ளி போட சொல்கிறேன். பாருங்கள் ஒரு இலை கூட உங்களுக்கு டேர் ஆகாமல் அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் தான் இதை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் குக் ரொம்ப ஃபேமஸான வெங்கட் பட் சார் சொன்னது தான். நான் வந்து இன்றைக்கி அரைநெல்லிக்காய் கிடைக்காதனால குட்டி நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் ஃப்ளேவருக்காக நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் மின்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. டெய்லியுமே இந்த மாதிரி இடித்து போடுங்க. ஃபுல்லாகவே நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும், அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு போட்டுக்கணும் அப்படிலாம் பண்ணாதீங்க. டெய்லியுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு க்ரஷ் பண்ணி போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் நீங்கள் காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இதை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு இது எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்னாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கிற டீடாக்ஸ் ஜூஸ்ன்றது அதாவது ஒரு வகையான டீடாக்ஸ் ஜூஸ் இது. ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு உடம்புல இருக்கிற கொழுப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டே ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி காஃபி குடித்தா தான் எனக்கு வந்து அந்த டே நல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சேம் அதே மாதிரி உங்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். கொஞ்சம் வெயிட் லாஸும் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் அண்ட் தென் எம்டி ஸ்டமக்கில் எடுத்து பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் வந்து ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் போட்டிருக்க எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.